பிரியா, உண்மையை சொல்லு. இது உண்மையிலே தீக்காயம் தானா? ஆமாம்மா. இதை பார்த்தா தீக்காயம் மாதிரி தெரியலையே. மாப்பிள்ளை ஏதாவது ஒன்று அடிச்சாரா? சொல்லுமா. இந்த உலகத்தில் பொண்ணா பிறந்தா எல்லாத்தையும் சகிச்சுக்கித்தனமாக வாழ்ந்தாக்கணும். நல்லா இருக்கீங்களா மாப்பிள்ளை? நல்லா இருக்கேன். இந்தம்மா. கையில் என்னாச்சு பிரியா? அது சமைக்கும்போது சுட்டுக்கிட்டம்மா. அந்த காயத்தை பார்த்தா அந்த மாதிரி தெரியலையே. சரி, ஓகே, எனக்கு ஆஃபீஸ் டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சரிம்மா, நீ டீ குடி, நான் போய் சமைக்கிறேன். பிரியா, உண்மையை சொல்லு. இது உண்மையிலே தீக்காயம் தானா? ஆமாம்மா. இதை பார்த்தா தீக்காயம் மாதிரி தெரியலையே. மாப்பிள்ளை ஏதாவது ஒன்று அடிச்சாரா? சொல்லுமா. இந்த உலகத்தில் பொண்ணா பிறந்தா எல்லாத்தையும் சகிச்சுக்கித்தனமாக வாழ்ந்தாக்கணும். என்ன சொல்ற? இந்த காயத்துக்கு சூர்யா காரணம் இல்லைம்மா. வேற யார் காரணம்? நீதாம்மா. நானா? என்னடி சொல்ற? ஆமாம்மா, நீதான். தான் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போறவன் நல்லவனா கெட்டவனா கூட கொஞ்சம் கூட விசாரிக்காம அவங்க குடும்பம் வசதின்ற ஒரே காரணத்துக்காக என் விருப்பத்தை மீறி கட்டி வச்சல. அதான் இந்த நிலைமைக்கு காரணம். ஏமா, சின்ன வயசுல இருந்து ஒரே ஒரு பொண்ணுன்னு பார்த்து பார்த்து எனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணீங்க. ஆனா கல்யாணம் வரும்போது நீங்களாவே இதுதான் கரெக்ட்னு முடிவு பண்ணி என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கீங்க. நான் இந்த வீட்டில் ஒரு நாள் கூட சந்தோஷமா இருந்ததே இல்லைம்மா. என் கண்ணீரும் வலியும் இங்க இருக்கிற 4 செவுத்துக்கு மட்டும்தான் தெரியும். பிரியா, என்னை மன்னிச்சிருமா. எங்க கௌரவத்துக்காக உன் வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டோம். நீ இனிமே இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்க வேண்டாம். உனக்கு பிடிச்ச வாழ்க்கை அமைகிற வரைக்கும் நீ நம்ம வீட்லயே எங்க கூடயே இரு, சரியா? சொந்தக்காரங்க ஊருக்காரங்கன்னு யார் எது சொன்னாலும் அம்மா பார்த்துக்கிறேன். நீ நம்ம வீட்டுக்கு வந்துருமா.